கவுண்டிங் ஃபிகர்ஸில் இது பார்ட் 4 எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது, அதாவது சதுரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ மொத்தம் 3 டைப் இருக்குது. முதல் ரோனா என்ன, காலம்னா என்னன்னு பாருங்கள். காலம்னா மேலேருந்து கீழே வருதுங்க, மேலேருந்து கீழே வருது காலம். அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு போகிறது. ஓகேவா? டைரக்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது ரோ. சரியா? ரோ காலம் ரொம்பவே முக்கியம். இப்போ டைப் 1 என்னென்னா ரோவும் காலமும் சேமாக இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு காலம் பாருங்கள் 1 2 2 காலம் இருக்கா? ரோ பாருங்கள் 1 2. ஸோ ரோவும் காலமும் சமமாக இருக்கணும். அதாவது 2x2 இது. சரியா? என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஆர் ஈக்குவல் டு சின்னு எழுதுறேன். ஆர்னா ரோ, சினா காலம். அப்படி இருந்தால் டைப் 1 இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. டைப் 2 பாருங்கள், உங்களுக்கு மொத்தம் 3 ரோ இருக்குது. கரெக்டாக 1 2 3. காலம் பாருங்கள் 1 2 3 4 4 காலம் இருக்கும். சரியா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 3 ரோ 4 காலம்னா 3x4 அப்படின்னு எழுதலாமா? ஓகேவா? டைப் 2 பொறுத்த வரைக்கும் ஆரும் சியும், அதாவது ரோவும் காலமும் சமமாக இருக்காது. சரியா? இதுக்கு தனி ஷார்ட்கட் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். டைப் 3 பாருங்கள், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒரு ஸ்கொயர் வரலாம், இல்லை டைமண்ட் சிம்பிள் வரலாம், எப்படி வேணால் கேட்கலாம். இது டைப் 3. ஓகேவா? டைப் 1னா என்ன, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரும் சியும் ஈக்குவலாக இருக்கணும். டைப் 2னா ஆரும் சியும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். டைப் 3 மொத்தமாகவே டிஃப்ரெண்ட். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். இப்போ பொறுமையாக பாருங்கள், நிறையா ஹோம்ஒர்க் சம்ஸும் இருக்குது. எல்லாத்தையுமே சால்வ் பண்ணாலே போதும், நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாகவே இந்த மாதிரி டைப் சம்ஸை கிராக் பண்ணலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் த கிவன் ஃபிகர். இது டைப் 1ன்னு சொல்கிறேன். ஏன்னா ரோ பாருங்கள் 2 இருக்கா, காலம் பாருங்கள் 2 இருக்குது. கரெக்டாக? ரோவும் உங்களுக்கு 2 இருக்குது, நான் 6ன்னு மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி காலமை சின்னு மென்ஷன் பண்ணுறேன், அதுவும் 2 இருக்குது. ஈக்குவலாக இருக்கா? ஆரும் சியும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இது 2x2, ரெண்டுமே சமமாக இருக்குது. கரெக்டு தானே? இது டைப் 1. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க பிக்சர் பாருங்கள், 1 2 3 1 2 3. ரோவும் 3 இருக்குது, காலமும் 3 இருக்குது. அப்போ இது 3x3 ஈக்குவல்னு அர்த்தம். சரியா? இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, 1 எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி இருக்கா? 1 ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. 2 அதே மாதிரி 2 தடவை இருக்குது, அப்போது அதை 2 ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. ஆட் பண்ணால் உங்களுக்கு மொத்தம் 5 சதுரம் கிடைக்கும், 5 ஸ்கொயர் கிடைக்கும். புரிஞ்சா? என்னென்ன நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிருங்க. இப்போ உள்ளே பாருங்கள், மொத்தம் நமக்கு 4 ஸ்கொயர் வருதா? குட்டி குட்டியா. ஸோ 4, வெளியே ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். மொத்தம் 5 ஸ்கொயர். கரெக்டாக? இந்த பர்டிகுலர் பிக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறையா சமுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 3 நம்பர் இருக்குது. அப்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். சரியா? ஏன்னா 3 3 இருக்குது. கரெக்டாக? இப்போது ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 + 4 + 3 ஸ்கொயர் 9. ஆட் பண்ணால் உங்களுக்கு 14 ஸ்கொயர் வரும், அதாவது 14 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குங்க. சரியா? ரொம்பவே ஈஸிங்க. டைப் 1 பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே காலம் ரோ சேமாக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இருந்தால் அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி எழுதுனா ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள், அதே டைப் 1ல் தான் கொடுத்துருக்கேன். என்ன, மொத்தம் நமக்கு 4 ரோ இருக்குது, 4 காலம் இருக்குது. 4x4 கரெக்ட் தானே? இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். சரியா? கரெக்டாக இல்லையான்னு நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தேர்ட் கொஷின் பாருங்கள், அதே மாதிரி சதுரம் கண்டுபிடிக்கணும், எத்தனை ஸ்கொயர்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது நல்லா பாருங்கள், உங்களுக்கு இது டைப் 2. ஏன்னு பாருங்கள், உங்களுக்கு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரோவும் காலமும் சேமாக இருக்காது. இப்போ ரோ பாருங்கள், எத்தனை ரோ இருக்குது? 1 2 3 3 ரோ இருக்குது. காலம் பாருங்கள் 4 காலம் இருக்குது, 1 2 3 4. ஓகேவா? அப்போது ரோ நாட் ஈக்குவல் டு காலம் 3x4. கரெக்டாக? 3 ரோ இருக்குது, 4 காலம் இருக்குது. சரி தானே? நாட் ஈக்குவல் தானே? இப்போது இந்த மாதிரி சம்மை எப்படி சால்வ் பண்ணணும்னா, என்ன ஷார்ட்கட்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு பாருங்கள் 3x4 தானே நமக்கு. 3x4 எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு நம்பராக மைனஸ் பண்ணுங்கள் ரெண்டுலேயும். இப்போ 3யோட 1 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண என்ன, 2 கரெக்டாக? அதே மாதிரி 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3. நெக்ஸ்ட்டு 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1, 3ல் மைனஸ் பண்ணால் 2. இப்போ பாருங்கள்,
1 வந்துருச்சுன்னா கீழே உங்களுக்கு 1ன்னு வந்துருச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்புறம் மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. ஓகேவா? 3 4 சார் என்ன 12, 2 3 சார் 6, 1 × 2 2. ஓகேவா? இப்போ இதை மொத்தமாக ஆட் பண்ணுங்க. எவ்வளோ கிடைக்கும்? 20 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். 20 ஸ்கொயர்ஸ், 20 சதுரம் தான் இதுக்கான ஆன்சர். டைப் 2வை பொறுத்தவரை எத்தனை ரோ எத்தனை காலம்னு பாருங்க. அதுலேருந்து ஒவ்வொரு நம்பராக சப்ராக்ட் மைனஸ் பண்ணிட்டே வாங்க. கடைசியில் 1 வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. 1 இங்கிட்டும் வரலாம், இங்கிட்டும் வரலாம். சரியா? நீங்கள் 4x3ன்னு கூட எழுதி ஒவ்வொரு நம்பராகவும் கேன்சல் பண்ணலாம். இதே ஆன்சர் தான் வரும். புரிஞ்சா? இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம், நல்லாவே புரியும். 4th கொஸ்டின் பாருங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் எத்தனை ரோ இருக்குன்னு என்னங்க? 1 2 3 4. பொறுமையாக பாருங்க, நல்லாவே புரியும். அடுத்து காலம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. 4 ரோ 6 காலம் இருக்கு. அப்போ இதை 4x6ன்னு எழுதிக்கலாமா? கரெக்டா? ரோவும் காலமும் நாட் ஈக்குவல். கரெக்டு தானே? அப்போ எப்படி சால்வ் பண்ணணும்? போன சம் மாதிரி டைப் 2 மாதிரி நம்ம ஷார்ட்கட் வச்சு சால்வ் பண்ணணும். இப்போ என்ன சொல்லியிருந்தோம்? 4x6 எழுதிட்டு -1 பண்ணணும் ஒவ்வொரு நம்பரோட. 4 - 1 3, 6 - 1 5, 3 - 1 2, 5 - 1 4, 2 - 1 1, 4 - 1 3. இதோட நிறுத்திக்கணும். 1 வந்துருச்சு, கரெக்டாக? அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். 1 இந்த 2 நம்பரில் எங்கே வந்தாலும் ஸ்டாப் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 4 6 ஆர் என்ன 24, 3 5 ஆர் 15, 2 4 ஆர் 8, 1 3 ஆர் 3. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 24 + 15 + 8 + 3. அப்போ ஆட் பண்ணால் உங்களுக்கு 50 ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். 50 சதுரம் அப்படின்னு கிடைக்குங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 50 ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். புரிஞ்சிச்சா? எத்தனை காலம் எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்க. 1 வந்தால் ஸ்டாப் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். 5th கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. கரெக்டாக இல்லையா நான் ரிப்ளை பண்ணுறேன். இது 4 ரோ 5 காலம். ஓகேவா? நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போது இது டைப் 2. ஓகேவா? என்ன ஆன்சர் வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போட்டும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். ஓகேவா? இது டிஃப்ரெண்ட்டுங்க. டைப் 3 வந்துட்டோம். நல்லா பாருங்கள், ஸ்கொயருக்குள்ளே ஸ்கொயருக்குள்ளே ஸ்கொயர் அப்படின்னு போயிட்டே இருக்கு. குட்டியாக இருக்குல்ல உள்ள அந்த ஸ்கொயர்னா நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம் டைப் 1லே. ஓகேவா? 2 ரோ 2 காலம் இருந்தாலே கண்டிப்பாக இதுக்குள்ளே 5 தான் வரும்னு ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஆமாம் தானே? 1 2 3 4 இருக்கும், வெளியே ஒரு ஸ்கொயர் இருக்கும், மொத்தம் 5ன்னு வந்துடும். அப்போது நல்லா பாருங்கண்ணே, உள்ளே இருக்க குட்டி ஸ்கொயருக்கு 5ன்னு வந்தால் அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்க ஸ்கொயருக்கும் 5 தானே வரும், அதுக்கு மேலே இருக்க ஸ்கொயருக்கும் 5 தானே வரும். கரெக்டு தானே? ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி இருந்துட்டா 5 5 5 இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அப்போ 3 ஆட் பண்ணி எழுதுங்க. 5 + 5 + 5 என்ன கிடைக்கும்? 15 ஸ்கொயர். 15 சதுரம் தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ரொம்பவே ஈஸியாக இருக்கா? நம்ம டைப் 1 வச்சு இதை சால்வ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஷார்ட்கட்டுமே எங்கேயாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொறுமையாகவே பார்த்து ஒவ்வொரு சமாக சால்வ் பண்ணி பாருங்கள், நோட்டில் இல்லை ஏதோ உங்களுக்கு புக்லெட்லேயோ. 7th கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி ஸ்கொயருக்குள்ளே ஸ்கொயர் இருக்குது. அப்போது நமக்கு என்ன? இது டைப் 3. சரியா? இதில் பாருங்கள், 2 ரோ 2 காலம் இருக்குது. ஆமாம் தானே? 2x2 தான் டைப் 1ம் வரும். கரெக்டு தானே? போன சம்லேயே பார்த்தோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். 8th கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே சம் பெருசாக இருக்குது, எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு யோசிப்போம். பட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டைப் 1 யூஸ் பண்ணி எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இது டைப் 1 + டைப் 3 அப்படின்னு சொல்லுவோம், பெருசாக இருக்கிறதுனால. ஓகேவா? இப்போ முதல்ல டைப் 1 என்ன? எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குன்னு பாருங்கள். சேமாக இருக்கணும் ரோ காலம். கரெக்டாக? இப்போது இதில் 4 ரோ இருக்குது, 4 காலம் இருக்குது. அப்போ இதை 4x4ன்னு எழுதிக்கலாமா? கரெக்டாக? டைப் 1 என்ன? எத்தனை நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் ஆட் பண்ணணுமா? இப்போ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. ஓகேவா? இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். 30 ஸ்கொயர்ஸ், 30 சதுரம் வந்து இதுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே பாருங்கள், குட்டி குட்டியாக 4 ஸ்கொயர் இருக்கா? அப்போது ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் 5 5 வரும் அப்படின்னு சொல்லிட்டு போன கொஸ்டின்லேயே பார்த்தோமா? 5 5 5. அப்போது 4 தடவை 5 வருது. மொத்தம் எல்லாம் ஆட் பண்ணி எழுதுங்க.
5 + 5 + 5 + 5 மொத்தம் 20 ஸ்கொயர்ஸ், 20 சதுரம் இதில் வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. 30 + 20 என்ன கிடைக்கும் நமக்கு? ஆட் பண்ணால் 50 ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். கரெக்டு தானே? 30 + 20 50 ஸ்கொயர்ஸ், 50 சதுரம் தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேவா? சேமாக இருந்துட்டா டைப் 1 யூஸ் பண்ணுங்கள். ரோ காலம் சேமாக இல்லைன்னா டைப் 2 வச்சு டைப் 3யோட பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஓகே தானே? ஈக்குவலாக இருக்குது. 3 டைப்பு தாங்க. அதில் ஃபஸ்ட் டைப்பா செகண்ட் டைப்பான்னு பாருங்கள். அதில் தேர்ட் டைப்பில் ஒரு டைப் ஏதாச்சும் வருங்க, அவ்வளோதான். இந்த கொஷின் பாருங்கள், அதுக்குள்ளே டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. இது டைப் 3ங்க. ஸ்கொயர் கேட்டால் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ட்ரையாங்கிள் தெரியுதே அப்படின்னு சொல்லி ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணாதீங்க. என்ன கொஷினில் கேட்குறாங்கன்னு பாருங்கள். இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா பாருங்கள், ரோ 2 இருக்குது, காலம் 2 இருக்குது. 2 × 2வா? கரெக்டாக ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் என்ன சொல்லியிருந்தேன்? டைப் 1 அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 × 2னா என்ன? ரோ 2 காலம் 2. அப்போ என்ன? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் பண்ணணும். ஆமாம் தானே? டைப் 1 படி பண்ணால் என்ன? 1 + 4 கிடைக்கும், 5 ஸ்கொயர், 5 சதுரம் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் உள்ள அந்த டைமண்ட் சிம்பிள் இருக்குன்னு சொன்னல, அதை திருப்பி பாருங்களேன். அதில் ஒரு ஸ்கொயர் தெரியும். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் ஈஸியாக புரியறதுக்காக. பாருங்கள், இப்படி மார்க் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் கிடைக்குதா நமக்கு? ஆமாம் தானே? அந்த ஒரு ஸ்கொயரையும் அந்த 5 ஸ்கொயரோட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போது நமக்கு 6 ஸ்கொயர் கிடைக்கும், 6 சதுரம் கிடைக்கும். இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுதான். சரியா? இதே மாடலில் நம்ம இன்னொரு கொஷின் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. ஓகேவா? 10th கொஷின் பாருங்கள். அதே மாதிரி தான், கொஞ்சம் அந்த லைன்ஸை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. 2 ரோ 2 காலம் இருக்குது இதுலேயும். கரெக்டாக 2 × 2 டைப் 1 தான். ஓகேவா? முதல் அதை சால்வ் பண்ணி முடிங்க. ரோ ஈக்குவல் டு காலம், சரியா? அதனால் ஈக்குவல்னு சொல்லிடுவோம். அப்போது 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் பண்ணுவோமா? எத்தனை நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணுறது தான் டைப் 1. அப்போது 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4 ஆட் பண்ணால் நமக்கு 5 ஸ்கொயர் வரும், 5 சதுரம் வரும். கரெக்டா? அதே மாதிரி உள்ளே பாருங்கள், ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்குன்னு போன சம்லே சொல்லியிருந்தோம். சரியா? எதுக்கும் இன்னொரு வாட்டி பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பொறுமையாகவே பாருங்கள், நல்லா புரியும். இன்னொரு வாட்டி நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, நல்லா உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே பாருங்களேன், குட்டி குட்டியாக 4 ஸ்கொயர் வருங்க. பாருங்கள், இது ஒரு ஸ்கொயரா? அதே மாதிரி பக்கத்தில் பாருங்கள், அங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கும், கீழே ஒரு ஸ்கொயர் இருக்கும், அது பக்கத்தில் இன்னொரு ஸ்கொயர் இருக்கும். மொத்தம் இதுக்குள்ளே நமக்கு 5 ஸ்கொயர் கிடைக்கிது. கரெக்டாக? ஆல்ரெடி ஒரு 5 ஸ்கொயர், இப்போ ஒரு 5 ஸ்கொயர் ஆட் பண்ணால் என்ன? 5 + 5 10ஆ? ஸோ 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர் இருக்குது. புரிஞ்சா? ஈஸிங்க. ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் பிளேலிஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.